இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம விஜய் சித்து அவரோட இஷ்யூ தான். சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நிறைய மாட்டுறாங்க. அதில் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும், டிடிஎஃப் வாசன் வந்துட்டு அவர் மேலே புகார் வந்து போட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, காரில் வந்து போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து செல்ஃபோன் பேசிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு வழக்கு நம்ம விஜய் சித்து மேலேயும் விழுந்திருக்கு. அது யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாயர் ஷெரின். இவங்க வந்து விஜய் சித்து வந்து கார் ஓட்டும் போது செல்ஃபோன் பேசிட்டே போகிறது வந்து பார்த்துருக்காங்க. அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் போகிற வழியில். ஏற்கனவே அவரோட வீடியோஸ்லாம் இப்போ பயங்கர பீக்காக போயிட்டு இருக்கு இல்லையா? யூடியூபை எடுத்தாலே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு யூடியூப் மோகத்தில் இருக்கிறனால, எஸ்பெஷலி இவரோட வீடியோஸில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. அந்த அளவுக்கு காமெடியாகவும் பண்ணுறாரு. அண்ட் முக்கியமாக அவங்க ஒரு பாயிண்ட் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட எல்லா வீடியோக்கள்லையும் ஆபாச வார்த்தைகள், அதாவது கொஞ்சம் வந்து ஃபில்த்தி லாங்குவேஜஸ்லாம், அவர் டபுள் மீனிங் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறாரு. இதனால வந்து குழந்தைகளுக்குமே இது வந்து பாதிப்பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்து வச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக இந்த மாதிரி வந்து கார் ஓட்டும் போது செல்ஃபோன் பேசிட்டே போகிறாரு, இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதுனால அது இன்னும் பாதிப்படைய வைக்கும். அதனால டிடிஎஃப் வாசன் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்களோ இவர் மேலேயும் நீங்கள் நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. போலீஸ்காரங்களும் வந்துட்டு போக்குவரத்து விதிமீறல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அதை பேஸ் பண்ணி அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, அவங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கார் வீடியோ அது வந்து போக்குவரத்துக்காரங்க, அதாவது காவல்துறைக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து கடந்த வருடம் எடுத்த வீடியோ, அதை நாங்கள் ஆய்வு செஞ்சு அதன் மேலேயும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த மாதிரி ஜாலிக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறதுனால பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் பாதிப்படைகிறாங்க. நாங்கள் வந்து டிடிஎஃப் வாசனை உள்ள தள்ளனால விஜய் சித்துவையும் உள்ள தள்ளணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது, பொதுநலன் கருதி தான் நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெரின் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.